வானம் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகளிலிருந்தும் உள்ளன. பின்னர் ஒரு அழைப்பை கொண்டு உங்களை அழைத்தவுடன் நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள். கேள்வி என்ன, பொதுவாக நிறைய வசனங்கள் வானங்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே வானம்னு ஒருமையில இருக்கு, அது இங்கே மட்டும் ஏன் வானம்னு இருக்கு. நிலை பெற்று வானம் ரெண்டுமே நிலை பெற்று நிற்குது, வானம் பூமி ரெண்டுமே நிலை பெற்று நிற்குது. ஆனால் அழைப்பை கொண்டு அழைத்தவுடன் பூமியிலிருந்து மட்டும் வெளிப்பட்டு வருவீர்கள். 3:41 என் இறைவனே, எனக்கு ஓர் அறிகுறியை கொடுத்து அருள்வாயாக என்று கேட்டார். அதற்கு உமக்கு அறிகுறி 3 நாட்களுக்கு சைகைகள் மூலமாக அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டீர். நீர் உம் இறைவனை நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக என்று கூறினார். என் இறைவனே, எனக்கு ஒரு அறிகுறியை கொடுத்தருள்வாயாக என்று கேட்டார். எந்த அளவுக்கு நம்முடைய பலவீனம் இருக்கு அப்படின்னா, ஒரு கெட்டது நிகழும்னு சொன்னால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நம்புகிறோம். நன்மையை நமக்கு உள்ளத்தில் வாக்கு ஏற்படும் போது நல்லபடியாக நடக்கும் எண்ணம் உள்ளத்தில் வரும்போது, அந்த வாக்கை கேட்கும் போதும் நமக்கு சாட்சி தேவைப்படுது. கெட்டதாக போயிடும்னா சந்தேகம் இல்லை, நல்லதாக போகும்னா சந்தேகம் நமக்கு வருது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? இந்த மாதிரி நோயெல்லாம் சரி பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி நோயெல்லாம் சரியாகுமா? அப்படி இந்த பிரச்சனையெல்லாம் தீருமா? இந்த கேள்விகள் நமக்கு வருகிறது. சாட்சி கேட்குறோம், நன்மைக்கு சாட்சி கேட்குறோம். எனக்கு ஒரு அறிகுறியை கொடுத்தருள்வாய் என்று கேட்டார். இப்போ யார்கிட்ட கேட்குறோம்? நம்ம இறைவன்கிட்ட கேட்குறோம். இப்போ சாட்சி நமக்கு யாரிடமிருந்து வரணும்? எந்த ஒரு சாட்சியும் இறைவனிடம் இருந்து. மனிதர்கள் கொண்டு வரக்கூடிய சாட்சியும் நம்மை படைத்தவன் கொண்டு வரக்கூடிய சாட்சியும் ரெண்டும் ஒன்றல்ல. இறைவன் கொண்டு வரக்கூடிய சாட்சி உண்மையானது, உறுதிப்படுத்துவதற்காக, நன்மையை மீது உறுதிப்படுத்துவதற்காக. பலவீனத்தை அறிந்தவனாக இருக்கிறான், நம்முடைய பலவீனத்தை அறிஞ்சவனாக இருக்கிறான். இப்போ சாட்சியை கொண்டு வர்றான் உறுதிப்படுத்துவதற்காக, நன்மையின் மீது நாம் நிலை பெற்று இருப்பதற்காக சாட்சி தேவைப்படுது. நமக்கு சாட்சி கொண்டு வர்றான். 3 நாட்களுக்கு சைகைகள் மூலமாக அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டீர். இறைவனை நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக. ஒரு சாட்சியார் சொல்லப்படுது, 3 நாளைக்கு நீங்கள் பேச மாட்டீங்க. நம்முடைய செய்திகளை மக்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் மொழி இல்லையா? என்ன உணர்றீங்க அப்படின்றதுக்காக. ஆனால் நீங்கள் பேச முடியாத ஒரு சூழலை இறைவன் உருவாக்கிறார். உங்களால் பேச முடியாது. உங்கள் காரியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் வீடுகளிலே நீங்கள் பல நேரங்களில் ஒன்றும் பேசாத சொல்லக்கூடியது உண்டு. ஒரு காரியத்திற்காக உங்களுக்கு நிகழும் பொழுது இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் 3 நாட்களுக்கு பேச மாட்டீங்க. உங்களுடைய செய்திகளை அறிவிக்கிறதுக்கு கை கால் இயங்குது. கை கால் இயங்குது, வாய் தான் இயங்காது. வாய் பேச முடியாமல் ஆயிடுச்சுன்னு இல்லை, பேச முடியாத சூழல் உருவாயிருக்குன்னு அர்த்தம். ஒரு சாட்சி காட்டுறேன். 3 நாளாக நம்ம பேசவே இல்லை, ஆனால் நம்மளுடைய காரியங்கள் நிகழ்ந்திருக்கு. உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்திருக்கீங்க, உங்களுடைய காரியங்கள் நிகழ்ந்திருக்கு, ஆனால் நீங்கள் பேசவே இல்லை, யார்கிட்டையுமே பேசலை. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சில தருணங்களில், சில நேரங்களில், சில மணி நேரங்கள், இல்லை ஒரு நாள் பூரா கூட உங்கள் காரியத்தில் பூரா ஈடுபட்டுருக்கீங்க, யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டேன், கவனிச்சிருக்க மாட்டேன். இது அவருக்கு அறிவிப்பாக இருந்து அறிவிக்கிறான். இறைவனிடம் இருக்கிறது, அவருடைய கவனம் எல்லாம் இறைவனிடம் இருக்குது. போற்றி காலையிலும் மாலையிலும், காரியத்தை தொடங்கும் போதெல்லாம், அந்த காரியம் முடியும் போதெல்லாம் அவனை நினைவு கூர்ந்தவளா அந்த காரியத்தில் இருக்கிறாங்க. மனிதனிடம் அவர்கள் பேசவில்லை.
ஆனால் மணியில் சந்திக்கவே இல்லை, மணியில் சந்திக்கிறாங்க. ஆனால் பேசலை, செய்கைகள் மட்டும். இது எடுத்துக்குவா, வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, வந்ததுண்ணா எனக்கு வேணும்னு உங்கள் பிள்ளை சொல்லுது, வாய் பேசலை, அவ்வளோதான். இல்லை ஒரு கண்ணு மட்டுமே உங்களுக்கு அசையுது, அவ்வளோ. அந்த தருணங்களை நீங்களும் உங்களுடைய வீடுகள்லையும் நடந்திருக்கு. இது சாட்சியாக அவருக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், அரை நாள் அப்படி இல்லை, 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக அப்படி இருக்கிறத அவர் உணர்றாரு. அறிவிப்பு வருது, உணர்றாரு. 3 நாள் நம்ம பேசவே இல்லை. உணர்வை பின்பற்றி நாம் வாழும் பொழுது இறைவனுடைய அறிவிப்பை நம்ம உணர்றோம். இப்போ இறைவன் அறிவித்தான்னு சொல்லும்போது இப்போ சத்தம் வந்ததா அப்படிங்கிற கேள்வியில் நமக்கு இருக்கு. நமக்கு உணர்வில் வாழும்போது மொழி இல்லாமல் அந்த செய்தியை உணரக்கூடியது வரும். இப்போ அது நம்ம கவனிக்காதன் காரணமாக நமக்கு இறைவன் அறிவித்தான்னு சொல்லும் போதெல்லாம் இறைவனுடைய அசிரீரி கேட்டது, ஒரு சத்தம் வானத்திலேருந்து கேட்டது, இப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம். பொதுவாக அப்படிப்பட்ட சப்தங்களை அப்படி வருது அப்படின்னா நீங்கள் அந்த சப்தங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, அதில் கவனத்தை செலுத்தாதீங்க. இறைவனுடையது உணர்வாக வரும். வெளியிலிருந்து சத்தமாக உங்களுடைய மொழிகளாக வந்தது, கவனமாக இருங்க. உருவங்கள் அது கவனமாக இருங்க. அதல்ல உணர்வு, வார்த்தைகளாக அல்ல, நீங்கள் உணர்ந்தது. நான் சொல்லும்போது எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னது அவங்களுக்கு புரியும். நம்ம இப்போ உணர்ந்து கொள்ளணும், இறைவனுடைய செய்திகள் உணர்வாக மொழியாக இல்லை. அதனால் ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த பூனை பேசிச்சா, இந்த மரம் பேசிச்சா, இந்த குகை பேசிச்சா, அந்த பொம்மை பேசிச்சா, அப்படிலாம் போகாதீங்க. அது இறைவனுடைய செய்தி அல்ல. இப்போ விளங்க, உணர்விலிருந்து செய்திகள், அந்த செய்தி உரிய ஒரு சாட்சி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அசிரீரி அல்ல. உங்களுக்கு இறைவனுடைய வார்த்தைகள்னு சொல்லப்பட்டது எல்லாமே இப்படிப்பட்டதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி அல்ல. கவனமாக இருங்க, உங்களை தவறான வழியில் கொண்டு சென்று விடும். அது குறி சொல்கிறவங்க பூரா இதை தான் சொல்லிட்டார். எனக்கு சத்தம் கேட்டுச்சு. இன்னும் நிறைய ஆன்மீகவாதிகள் இறைவன் என்னோட பேசுகிறான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு புரியாது, அவங்களுக்குமே புரியாது. அவங்க இதை விளக்கி சொன்னாங்க, இதுதான் அர்த்தம். அப்போ அந்த அதே வார்த்தை எந்த அர்த்தமற்று உணர்வில் உங்களுக்காக நீங்கள் அறியக்கூடிய ஒன்று சாட்சியோடு, உங்களுக்கு இறைவன் அதை உறுதிப்படுத்தக்கூடிய சாட்சியோடு உணர்வாக மட்டும்தான் அது இருக்கும். இப்போ உணர்வில் வாழன்னு விரும்புங்க. அப்படி நிகழ்ந்திருக்கு, ஆனால் நம்ம கடந்து வந்திருக்கோம், இல்லைன்னா அது புரியாமல் இருந்திருக்கோம். இறைவனுடைய செய்திகள் அப்படி தான் வரும். உணர்த்தப்பட்டதன் காரணமாக அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பல மணி நேரங்கள் கூட பேசுவீங்க. உணர்வு அவ்வளோ செய்தியும் உங்களுக்கு வந்து கொடுக்குது. நீங்கள் அதுக்கு உருவம் கொடுக்கும்போது அது பல நிமிஷங்கள், பல மணி நேரங்கள் கூட சொல்லக்கூடியதாக அது மாறும். அவ்வளோ நேரம்லாம் உங்களுக்கு உணர்வுலாக வரல, அது ஒரு சனத்தில் வந்தது, நீங்கள் உணர்ந்தது. அதை நீங்கள் சொல்லும்போது, உருவம் கொடுக்கும்போது விரிவாக்கம் பெற்றுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னு உணர்வாக கொடுக்கும்போது அவ்வளோ செய்திகள் வந்து இறங்கிறது. வார்த்தைகளாகனா நீங்கள் சொல்லக்கூடிய அதே நேரம் தான் அந்த வார்த்தைகளுக்கு இருக்கும். உணர்வில் அப்படி இல்லை. அதனால் உருவங்களை கொண்டு சொல்லப்படும் போது கவனமாக இருங்க. இறைவனுடையது அல்ல. ஞாபகம். அப்போ இங்கே அவருக்கு உணர்த்தப்பட்டது, அதை நிறைவேறும் போது அப்போ தான் அவர் உணர்றாரு. சாட்சியை கொண்டு இறைவன் அறிவித்தது, எனக்கு அந்த செய்தி வந்தது, 3 நாட்கள் நம்ம பேசவே இல்லைன்னு உணர்றாங்க. இப்போ இறைவனை நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பிறார். இப்போ அது உணர்றாரு, நான் 3 நாட்களாக பேசவே இல்லை, ஆனால் என்னுடைய காரியங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு உணர்றார். அப்போ அதுக்கு முதல் நாள் நிகழ்ந்த, அதுக்கு முன்னர் நிகழ்ந்த, முதல் நாளாக நமக்கு காலத்தின் அறிவிக்கல, அதுக்கு முன்னர் நிகழ்ந்த அந்த எண்ணத்தை அவர் நினைச்சு பார்க்குறாரு. அந்த எண்ணம் வந்திருக்கு, நான் இப்படி இருப்பேன் அப்படின்றத உணர்றார் அவர்.
இப்போ மறுபடியும் அறிவிப்பு, இறைவனை துதிங்கள். நீங்கள் கேட்டது நிறைவேறியது போன்று இப்போ நன்றியோடு இருங்க. இது இறைவனுடைய காரியம். நான் 3 நாள் யார்ட்டையும் பேசாமல் இருந்தேன்னு பெருமை பேசாதீங்க. இந்த 3 நாள் நான் யார்ட்டையும் பேசவே இல்லை, இப்போ தான் நினச்சி பார்க்குறேன்னு பெருமை பேசாதீங்க. அந்த காரியம் இறைவனுடைய உதவி கொண்டு நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுதான் இறைவனை போற்றி துதிக்கிறது. ஒரு நன்மை நமக்கு நிகழும் பொழுது அந்த நன்மை இறைவனிடமிருந்து நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதான் இறைவனை போற்றி துதிப்பது. வெளியே பெருமையாக பேசுறது இல்லை. அதுக்குரிய ஒரு சூழல் வரும், நீங்கள் சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு சூழல். அங்கே பெருமை இருக்காது, சாட்சியாக எடுத்து சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள் இறைவனை நினைவு கூறும் விதமாக இருக்க தவிர உங்கள் பெருமை அங்கே இருக்காது. உங்களுடைய பேச்சில் உங்கள் பெருமை இருக்காது. நான் இப்படிலாம் இருந்தேன் இப்படிலாம் இருந்தேன் அப்படி சொல்ல வேண்டி இருக்காது. அப்படி சொல்ல மாட்டேங்க. இதுதான் காலையிலும் மாலையிலும், எந்த ஒரு காரியத்திலும் தொடக்கத்திலும் அதனுடைய முடிவிலும், ஒரு காரியத்தின் தொடக்கத்திலும் அதன் முடிவிலும். தொடங்கும் போது எப்படி நம்ம போட்டுறோம், நல்லபடியாக நடக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா நமக்கு? எந்த ஒன்றும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலைக்காக கிளம்புனா கூட நல்லபடியாக போயிட்டு வரணும், நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்க. இது இறைவனை போற்றுது. இன்றைக்கி நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் தூங்க போகும்போது நினைக்கிறீங்க, இல்லை வீட்டுக்கு வரும்போது நினைக்கிறேன், அந்த காரியம் முடியும்போது நினைக்கிறீங்க நல்லபடியாக நடந்துச்சு. இது இறைவனை நினைவுறீர்கள். இறைவனை பேரை சொல்லவே இல்லை, ஆனால் மனசு நினைக்கிறீங்க நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? வார்த்தையாக சொல்ல நினைக்கிறீங்க, உங்கள் உள்ளத்தில் நினைக்கிறீங்க மனசில். இது இறைவனை நீங்கள் துதிக்கிறீர்கள். அங்கே இறைவங்கிற பேச்சே இல்லை, எந்த பேரும் சொல்லலை, நல்லபடியாக நடந்துச்சு. இது இறைவனை துதித்தல். நான் நல்லபடியாக செஞ்சேன்னு இல்லை, வெளியே சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க. இப்போது படிப்படியாக உங்களுக்கு வேதம் இறங்கும்போது அதுவும் கவனமாக இருப்பீங்க. இன்றைக்கி நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவீங்களே தவிர நான் நல்லபடியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டேன். இறைவன் வேதம் இறங்காத நிலையில் உணர்வீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக நினச்சுன்னு சொல்லுவீங்க, வெளியே சொல்லும்போது நான் நல்லபடியாக பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். வேதம் இறங்கும்போது வெளியேயும் அதையே சொல்லுவீங்க, இன்றைக்கி நல்லபடியாக நடந்துச்சு. இப்போ படிப்படியாக நம்ம வேதம் இறங்கும் பொழுது நன்மைக்கு நம்ம இல்லை, அப்போ கேட்குறவங்களுக்கும் அது நினைவூட்டும், நல்லபடியாக நமக்கும் நடக்கணும்னு. நல்லபடியாக நான் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா அவரும் நம்மளும் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறது அங்கேயே வரும். நீங்கள் இறைவனை மறந்தது மட்டும் இல்லை, அவங்களும் மறக்கக்கூடிய ஒரு காரியத்தை தூண்டி விடுறோம். நான் செஞ்சேன்னு சொன்னால் கேட்குறவனா நானும் செய்வேன், நல்லபடியாக நடந்ததுன்னு சொல்லுவேன், எனக்கு நல்லபடியாக நடக்கணும். இப்போ நீங்கள் 2 பேருமே இறைவனை நினைவு கூறுகிறோம். 2 பேருமே இறைவனை நினைக்கிறீங்க, படைச்சவனை நினைக்கிறீங்கன்னு. படைச்சவங்கிற பெயர் கூட சொல்ல, அவன்னு சொல்ல, அவரும் சொல்ல, எந்த ஒரு பெயரும் சொல்ல, ஆனால் நீங்கள் அவனை போற்றுகிறீர்கள். ஒவ்வொரு காரியத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும், காலையிலும் மாலையிலும். ஒரு நாள் காலையில் தொடங்குகிறது, மாலையில் அந்த பகல் பொழுது முடிவடைகிறது. ஒவ்வொரு காரியமும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அந்த காரியம் தொடங்கும் பொழுதும் அந்த காரியம் முடிவடையும் பொழுதும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம், இறைவனை நீங்கள் போற்றுகிறீர்கள். நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது, இறைவனுடைய செய்தி நமக்கு உருவமாக அல்ல, உணர்வாக. எந்த சத்தமும் இல்லை, எந்த மொழியிலும் இல்லை, இவர்கள் கூறக்கூடிய எந்த ஒரு மொழியிலும் இல்லை, உணர்வாக அது வருகிறது, ஒவ்வொருவருக்கும் வருகிறது. அதனுடைய சாட்சியத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இறைவனுடைய செய்திக்கான சாட்சியம் உங்களுக்கு வரும். என்ன மனசில் உணர்த்தப்பட்டதோ அந்த காரியம் அப்படியே நிகழும். நீங்கள் தான் அறிவீர்கள். இப்போ அப்படி நிகழ்ந்ததுக்கு இறைவனுக்கு சாட்சியத்தோடு வெளியில் சொல்லக்கூட நீங்கள் பயப்படுவீங்க. ஏன்னா அவங்க நம்புவாங்களா முதல்ல அப்படின்ட்டு. வார்த்தைகளாக நீங்கள் சொல்லும்போது மனிதர்களை வேறு பக்கமாக திருப்புகிறீர்கள். இவர்கள் சொல்லக்கூடிய சாட்சிகள் எல்லாம் கடவுளை அத்தாட்சி அப்படின்னு சொல்றது எல்லாமே உருவங்கள் இல்லை. இறைவனுடைய சாட்சியம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மறைவாக. நீங்கள் அதை சொல்லும் போதும் இறைவனுடைய சாட்சியமாகத்தான் அதை எடுத்து சொல்வீங்க. இப்போ நன்றியோடு நினைவு கூறுங்க, ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு கூறுங்க படிப்படியாக. செய்கைகள் மூலமாக அப்படின்னா
பேச்சு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. பேச்சு இல்லாமல் மனிதன் எப்படி இறைவன் வாழ வைக்கிறாங்கிற அந்த சாட்சியமாக இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. பேச்சு இல்லைன்னு எப்படி வாழ முடியும்? உங்களை 3 நாள் வாழ வச்சாங்க. ஒரு காரியம் பேச்சு இல்லாமே உங்களால் வாழ முடியுது. வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் அப்படின்னா நல்லா பேசிடுவே பிழைச்சிக்கிறோம் அப்படின்னு இல்லை. ஏமாத்துறதுக்கு வேணால் பயன்படுவது. உங்கள் பேச்சு உங்களை ஏமாத்துக்கு பயன்படும். உணர்வில் நாம் செய்யக்கூடிய காரியம் நன்மைக்கு நமக்கு முதல்ல சமாதானத்தை கொண்டு. இப்போ நீங்கள் அதிகம் பேச வேண்டியதும் இருக்காது. பேச வேண்டியது இருக்கு இல்லையா? வேணுங்கிறதுக்கு எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கு பேச்சு தேவையில்லை. கொடுக்க வேணாங்கிறதுக்கு பேச்சு தேவை இருக்கு. நிறைய பேச்சு இல்லையா? கேட்கறத கொடுக்கறதுக்கு பேச்சு தேவையில்லை. எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இல்லையா? தலையாட்டினா கூட போதும். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக நீங்கள் பல வார்த்தைகள் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? மறுக்கிறது உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட மறுக்கிறதுக்கு, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேச்சுக்கள் தேவை, நிறைய உங்களுக்கு வார்த்தைகள் தேவைப்படும். கொடுக்கறதுக்கு தேவையில்லை. நன்மைகளுக்கு உங்களுக்கு எந்த ஒன்றும் தேவையில்லை. நன்மையை செய்வதற்கு உங்களுக்கு க்ரைட்டீரியா இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா செய்ய முடியும் அப்படிலாம் கிடையாது. நல்லது செய்கிறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அனுமதி மட்டும்தான். பேச்சு திறமை கூட தேவையில்லை. நல்லது செய்வதற்கு திறமையே தேவையில்லை. நன்மைகளுக்கு உங்கள் பெருமைக்கு தேவை. இறைவனுடைய பெருமைக்கு தேவையில்லை, உங்கள் பெருமைக்கு தேவை. எந்த ஒரு திறமை அந்த பெருமை, அந்த நீ செய்த காரியத்திற்கு நீங்கள் தான் சொல்றதுக்கு உங்களுக்கு தேவை இருக்கு, திறமைகள் தேவை இருக்கு. நீங்கள் செய்த காரியம் என்னுடையதல்ல, என்னுடைய இறைவனுடையது, அனைவருக்குமே இது சாத்தியம்தான் அப்படிங்கிறதுக்கு பேச்சு தர எந்த திறமையும் தேவை. பணிவோடு இருக்கிறோன்னு அர்த்தம். என்ன எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமே வந்துடும் நமக்கு. மனசுக்கு அமைதி வந்தோன்னே எதுக்கு சொல்லணும் நமக்கு புரியுது. அவங்களும் உணரட்டும், அவங்க உணர்ந்து வரட்டும். நீங்கள் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு முகவரி கேட்குறாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த முறை அவர் வர முடியாது, திருப்பி வந்து கூட சொல்லுவார். அவர் கேட்டு வந்தாருன்னா கேட்டால் வந்து சேர்ந்துடுவார். வர்றாருன்னு தெரியுது இல்லையா, வந்துடுவாருன்னு இருங்க பொறுமையோட. ஐயோ எங்கேயோ மாட்டிக்க போகிறாரோ அப்படி வருவாங்க, வந்துடுவாங்க. ஒரு பேச்சும் தேவையில்லை, வாங்க அவ்வளோதான். சரி, இது எப்படின்னா நீங்கள் உணர்றீங்க எனக்குள்ள அந்த நன்மை அவர்களுக்கு உண்டு. நான் எப்படி தேடி வர்றேன், நான் எப்படி ஒரு இடத்துக்கு போய் சேர்றேன், அப்படி அவங்களும் வருவாங்க. இப்போ எனக்கு வழிகாட்டியவன் அவர்களுக்கு வழிகாட்டுவான்னு என்ன இருந்தால் தான். எனக்கு அறிவு இருக்குது, நான் படிச்சிருக்கேன், அதனால் நான் வந்துடுறேன், அவங்களுக்கு ஒன்றும் படிக்கலை. இப்போ நீங்கள் செய்கிறதாக சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்போ அந்த காரியத்தை நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் தான் போய் கூப்பிட்டு வரணும், நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் படித்தவன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு யாரும் உதவி இருக்காது. படிக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பல பேர் உதவி செய்வாங்க. எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க. நீங்கள் தெரியலனா கூட தெரிஞ்சதாக காட்டிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அவங்க தெரியலன்னு சொல்லுவாங்க, பல உதவிகள் அவங்களுக்கு வரும். அது அவ்வளவுமே அவங்க கவனிப்பாங்க. எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொன்னதுனால அவங்க கவனம் அவங்களுக்கு வரும். தெரியும் நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு கவனம் உங்களுக்கு இல்லாமல் போகுது. பெருமை கொண்டுட்டீங்க, எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் அமைதி கொள்றீங்க, வர்றேன்ப்பா வரேம்மா அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க, வந்துடுவாங்கன்னு அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளோதான், நீங்கள் நிம்மதியும் போயிடும். எங்கே வர்றேன்னு கட்டிகிட்டே இருப்பீங்க, உங்களோட அமைதியும் போயிடும். நீங்கள் இறைவனை நன்றி கூறக்கூடியவங்களாக, உங்களை வழிகாட்டக்கூடிய உங்களுடைய இறைவன் தான் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய உறவுகளுக்கும் அவன்தான் வழிகாட்டுறான்னு உங்களுக்கு நீங்கள் புரியணும். வழிகாட்டுவான். இப்போ மனசு அமைதியாக இருக்குது, அங்கே நல்லபடியாக நிகழுதுன்னு அர்த்தம். அங்கே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மனசு உங்களுக்கு அமைதியாக இருக்குது, நீங்கள் நினைச்ச அந்த காரியம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மனசில் ஒரு கலவரம் இருக்குது, பயம் இருக்குது, அங்கேயும் அதே தான். அவங்களும் ஒரு பெரிய கதை சொல்லுவாங்க உங்களுக்கு. நான் பயப்பட்டது மாதிரியே நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் பயப்பட்டதுனால அது நடந்திருக்கு. நீங்கள் உங்கள் அமைதியை கேட்டிருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் இறைவனை உங்களை படைத்தவனை நன்றி கூறியிருந்தீங்கன்னா, நினைவு கூறி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அங்கேயும் மன அமைதி ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு அந்த சிரமம் ஏற்படாது. சூழல்
மனிதனுடைய எண்ணத்திற்கு சூழும். எந்த சூழலை நீங்கள் மனசில் கொண்டு இருக்கிறீங்களோ அந்த சூழல் உண்டு. ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் உங்கள் எண்ணத்தின் வாயிலாக. நல்ல எண்ணம் நல்ல சூழலை உருவாக்குகிறது, கெட்ட எண்ணம் கெட்ட சூழலை உருவாக்கும். இப்போ பயந்துக்கங்க. இதுதான் இறைவனுக்கு பயப்படுதல். என்னுடைய எண்ணம் தவறாக இருக்கு, இறைவனுடைய உதவி இருக்கு. எண்ணம் தவறாக இருக்கு, ஆனால் அதை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க, அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறீங்க. இந்த கெட்ட எண்ணம் இருக்கிற உங்களுக்கு கவனத்துக்கு வந்தும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்க, உருவாக இருக்குது.